நான் திருவள்ளுவர். காலங்கள் மாறினாலும் மனித மனதின் அடிப்படை உண்மைகள் மாறுவதில்லை. இன்று உங்கள் வாழ்க்கை பயணத்தை நல்வழிப்படுத்த சில உண்மைகளை நான் உங்களிடம் நேரடியாக பேசுகிறேன். அதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். நீங்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அந்த அறிவினால் உங்களை விட மேலான சக்தியையோ அல்லற்றவர்களையோ மதிக்க தெரியவில்லை என்றால் உங்கள் கல்வியால் ஒரு பயனும் இல்லை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு ஆ எப்படியோ அப்படியே இந்த உலகிற்கு இறைவன். எதையும் ஒரு நல்ல தொடக்கத்துடன் தொடங்குங்கள், அதுவே வெற்றிக்கான முதல் படி. விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமே ஒரு மனிதனுக்கு சிறப்பை தரும். எனவே உங்கள் உயிரை பாதுகாப்பதை விட மேலாக உங்கள் ஒழுக்கத்தை பாதுகாப்பது அவசியம். உளவாக இன்னாத கூழ் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது கசப்பான சொற்களை பேசுவது, கனிந்த பழங்கள் இருக்கும்போது காயை தேடி உண்பதற்கு சுபாவம். உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பை பூட்டி வைக்க தாழ்பால் எதுவும் இல்லை. அன்புக்குரியவை காணும் போது நம் கண்ணீர் அந்த அன்பை உலகிற்கு உறக்க சொல்லி. சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. நெருப்பினால் உண்டான காயம் கூட ஆறிவிடும், ஆனால் கோபத்தில் நீ வீசிய கடுமையான சொற்கள் ஒருபோதும் ஆறாது. தான் ஆகா தெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். விதி உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்கள் உடல் வருந்தி செய்யும் உழைப்பும் முயற்சியும் அதற்கான பலனை தராமல் கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. பெரிய அறங்களை மறந்தவர்க்கு கூட மன்னிப்பு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து நன்றி கெட்டு நடப்பவருக்கு வாழ்வின் எந்த பாதையிலும் மன்னிப்பு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உண்பவருக்கு நல்ல உணவுகளை விளைவிப்பதும் உண்ணும் போது தாகம் தீர்க்கும் நீராக இருப்பதும் மழையே. இயற்கையை வணங்குங்கள், அதுவே வாழ்வாதாரம். துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லான் தலை. இருப்பதை பகிர்ந்து கொடுத்து பிற உயிர்களை காப்பதே அறநூல்கள் சொல்லும் எல்லா உண்மைகளிலும் மேலானது. அதுவே மனிதத்தின் உச்சம். இந்த குறள்கள் உங்கள் காதுகளுக்கு பின்னால் இருக்கும் அறிவை தூண்டி இருக்கும் என நம்புகிறேன். தினமும் ஒரு வாழ்வியல் உண்மையை அறிய உலக பொதுமறையுடன் இணைந்திருங்கள். நான் சொன்ன இந்த அறநெறிகள் உங்கள் வாழ்வில் ஒளியாக பரவட்டும். அறம் வெல்லும்.